கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இன்று காலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். கடந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் நல்லதையே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்மையானவைகளை நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்தார். இப்போ 9ஆம் வசனத்தில் இந்த நன்மையான காரியங்களே, இந்த ஆவிக்குரிய காரியங்களையே பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து அவர்களுக்கு முன்பாக இந்த நன்மையான காரியங்களை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய போதகர்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இல்லை, கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு, சபையில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில் வல்லவர்கள். பிரசங்கம் பண்ண சொன்னால் ரொம்ப நல்லா நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியும், ஆனால் அதன்படி வாழ்வது தான் மிக கடினம். அப்போ பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தேன், கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன்பாக அவைகளை வாழ்ந்து நான் காட்டினேன். இதை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். எதை பவுல் வாழ்ந்து காட்டினார்? முதலாவது தனி மனித ஒழுக்கம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒரு தனி மனிதனாய் பவுல் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தார். சில டைம் நம்ம யாரையாவது பற்றி சொல்லுவோம், அந்த ஆள் உண்மையான ஆளியா, எந்த பிரச்சனைனாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், அவர் உண்மையை தான் பேசுவார். அடுத்து ஒழுக்கம், அது தன்னுடைய ஊழியத்திற்காக தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. பாளையம்லாம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு வரணுங்கிறது குறித்து கவலைப்படுறதில்லை. ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மை உள்ளவர்களாய், பொய்யான மனிதர்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து பவுலுடைய சமுதாய ஒழுக்கத்தை நம்ம பார்க்கலாம். அவருடைய சமுதாய ஒழுக்கத்தில், சோஷியல் டிசிப்ளினில் நீதி எதுவோ கற்புள்ளவைகள் எவைகளோ. நீதி அப்படின்னு சொல்கிறப்போ, தேவனுடைய வசனம் எதை சரி என்று சொல்கிறதோ அதை சரி என்றும், தேவனுடைய வசனம் எதை பாவம் என்று சொல்கிறதோ, தவறு என்று சொல்கிறதோ அதை பாவம் அல்லது தவறு என்றும் அழைக்க தெரிந்த ஒரு நபர். கற்புள்ளவர் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா என்ற ஒரு விவாதம் இறையியல் வல்லுநர்களுக்குள்ளாக காணப்படுகிறது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் திருமணமே பண்ணி கொள்ளவில்லை, ஏன்னா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னை போல் இருங்கள் என்று திருமணம் செய்யாமல் இருக்கும்படியாக சிலருக்கு ஒரு ஆலோசனை அவர் கொடுப்பதன் மூலமாக அவர் திருமணம் செய்யாமல் இருக்கலாம். வேறு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பவுல் அந்த சன்னதிரின் சங்கத்திலையும் எருசலேமில் அந்த போதகர்கள் குழுவிலையும் இருந்ததுனாலே யூதர்கள் திருமணமானவர்களை தான் அதில் சேர்த்து கொள்வது வழக்கம். அதனால் பவுல் ஒருவேளை திருமணமாகி தன்னுடைய மனைவியை இழந்தவராகவும் இருக்கலாம் என்ற கருத்து இருக்குது. அவர் திருமணமாகி மனைவியை இழந்தவராக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொள்ளாதவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய கற்பை அவர் காப்பாற்றி கொண்டார். ஹீ வாஸ் மாரலி பியூர் பர்சன். இன்னைக்கு திருமணத்திற்கு வெளியே பாலியல் உறவு கொள்வது, திருமணத்திற்கு முன்பாக பாலியல் உறவு கொள்வது, பல நபர்களோடு பாலியல் உறவு கொள்வது என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பெருகி வருவது மிகவும் ஆபத்தானது. அது தவறு. கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டிலும் ஒருவன் தான் விவாகம் செய்த மனைவிக்கு, தான் விவாகம் செய்த கணவனுக்கு வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை தவிர வேறொரு நபரை நினைக்கக்கூடாது. அதே போல் திருமணத்திற்கு முன்பதாக வேறு எந்த ஒரு நபரோடும் பாலியல் உறவு கொள்வது தவறு. எனவே பாலியல் வாழ்விலே பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து அவருடைய இரக்க குணத்தை பற்றி அவர் பேசுகிறார். அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் என்று அவர் சொல்லும்போது நற்சாட்சி, கடவுளுக்காக என்னுடைய சாட்சி நல்ல சாட்சியாக இருந்தது, இவைகளை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனோடு சமாதானத்தின் தேவன் இருப்பார். இன்றைக்கு நிறைய போதகர்கள், ஊழியர்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கடவுள் உன்னோட இருப்பார், நீ என்ன செஞ்சாலும் கடவுள் உன்னோட இருப்பார். இன்னைக்கு வர பாடல்கள் எல்லாமே நீ என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் கடவுள் உன் கூட இருக்காரு, கடவுள் உன்னை மன்னிப்பார், கடவுள் எந்த தீங்கியும் உனக்கு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு போதனை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பாவத்தை குறித்த போதனை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீ பரிசுத்தமாக வாழும்போது சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் அந்த தேவனுடைய சிட்சை உன் மீது செலுத்தப்படும். அவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஒரு நல்ல அன்பான
பெற்றோர் தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும்போது அதை அவர்கள் நிச்சயமாக திருத்துகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தவறு செய்யும்போது அதை பெற்றோர் திருத்தலை அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையாது. அது பாழாக்கும் ஒரு அன்பு. கடவுளுடைய அன்பு நம்மை பாழாக்கும் அன்பு கிடையாது, நம்மை கட்டி எழுப்பும் அன்பு. எனவே தான் பவுல் சொல்றாரு, இந்த நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்பொழுது தேவன் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு அன்பானவர்களை, பவுலை போல நாம் பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மட்டுமல்லாமல் நம்முடைய ஆலோசனைகளின்படி வாழ்ந்து நல்ல முன்மாதிரியை அவர்களுக்கு வைக்கின்ற கிறிஸ்தவர்களாய் கடவுள் நம்மை உருவாக்குவாராக. ஆமேன்.